உங்களுக்கு பாடணும்னு நெறைய ஆசை இருக்கு. ஆனா, என்னோட வாய்ஸ் சரியில்ல. எனக்கு பாடுறதுக்கான டேலண்ட் இல்ல. அதனால என்னால சரியா பாட முடியாது. அப்படின்னு எல்லாம் நெனச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல நான் கொஞ்சம் பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா, என்னால நெறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணாலும் சரியா பாட முடியல. என்னோட குரல் கரகரன்னு ஆயிடுது. என்னோட த்ரோட் ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்களா? இந்த மாதிரி சில காரணங்களால தான் என்னால பாட முடியல அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா இல்ல. சரியா எப்படி நம்மளோட வாய்ஸ பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறைகள் தெரியாதனால தான், பாடும்போது உங்களோட குரல் கரகரன்னு ஆறதும், இல்ல உங்களுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கிறதும், உங்களால சரியா பாட முடியாததுக்கான காரணம். श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी. நீங்க இந்த சிம்பிளான 3 மிஸ்டேக்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால நல்லா பாட முடியும். அது மட்டும் இல்லாம, உங்களோட வாய்ஸ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். गामादा निनि दानि सा दानि सा नि दा दानि दा दा माग माग रे सा नि दा नि सा ग म द द नि सा ग रे सा नि द म ग द म ग रे सा. இப்போ நாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடிய அந்த 3 மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நாம் நம்மளோட வாய்ஸை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்மூத் சிங்கிங் வந்து பழகிக்கணும். ஒரு ஃப்ளோவாக வாய்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப சீராக கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் அந்த டோன் வைஸ் தான் மேலேயும் கீழேயும் போய் பாடணும். உங்களோட வாய்ஸை ரொம்ப சீராக ஒரு ஃப்ளோவாக கொடுக்க பழகிக்கணும். அதாவது இப்போ ஸ்வரங்களை வந்து நீங்கள் மேலே கீழே அந்த மாதிரி இப்போ கா தானா மேலே நீ அப்படின்னு பார்த்த உடனே வாய்ஸை ரொம்ப ரொம்ப ஹை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் உங்களோட டோன் வைஸ் அது மேலே கீழே அப்படி புரிஞ்சுக்கணும். உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா த்ரோ ஆகி இங்கே நீங்கள் அந்த கிராஃபை வந்து போட பழகிக்கணும். ஹை நோட்ஸ் எல்லாம் பாடும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாம் கத்தி பாடினா தான் நம்மளால் அந்த நோட்டை எட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஃப்ளோவை அந்த பாயிண்டில் கரெக்டாக பயன்படுத்தினீங்கனாலே கரெக்டாக பாட முடியும். தாத மதனி நி தாத மாக மாக ரே சா மாக ம சா ரே சா மாக மதனி சா. தாத நினி அந்த மாதிரி ஸ்வரங்கள் எல்லாம் சாலாம் வரும்போது இல்லை அதுக்கும் மேலே அப்பர் ஸ்தாயிலாம் வரும்போது ரொம்ப மேலே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தூக்கி பாடக்கூடாது. அதாவது அந்த ஸ்ருதியில் கவனமாக கவனித்து நீங்கள் அந்த ஃப்ளோலையே நீங்கள் பாடினா தான் அது நாம் சரியாக பாட முடியும். இல்லைன்னா கமதா நினி தனி சா அப்படின்னு அது ரொம்ப ஹையில் இருக்குன்னு நினச்சிட்டு பாடினோன்னா அவுட் ஆஃப் ஸ்ருதி வந்து நமக்கு போயிடும். அடுத்து நாம் பண்ணக்கூடிய 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெத்தை வந்து சரியாக பயன்படுத்தாமல் போகிறது. பாடும்போது நம்மளோட பிரெத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். அதாவது எப்படி உங்கள் பிரெத்தை யூஸ் பண்ணி பாடணும் அப்படின்னா, நீங்கள் த்ரோட்லேருந்து புஷ் பண்ணி பாடாமல் உங்களோட பிரெத் சப்போர்ட்டை நல்லா கொடுத்து இங்கே ரெசோனன்ஸ் நல்லா க்ரியேட் பண்ணி நீங்கள் பாடணும். அப்போ உங்களோட வாய்ஸ் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பாட தான் உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தந்ததே. காமா பாதா நீ சா சா நீ தா பா மா க ரீ சா. அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பாட ட்ரை பண்ணுங்கள்.
நீங்க இப்ப ஹையர் சா, நீ எல்லாம் போகும்போது எந்த மாதிரி வாய்ஸை நீங்க குடுக்குறீங்க? அதாவது நீங்க நீ, சா அப்படி பாடாம, நீங்க இங்க பிரஸ் பண்ணா உங்களோட வாய்ஸ் பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி தான் ஹையர் நோட்ஸ் எல்லாம் எப்படி பாடணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்ப நாம அவாய்ட் பண்ணக்கூடிய 3வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பாட ஆரம்பிச்சாலுமே ஸ்ருதி சவுண்டை நல்லா ஒரு 3 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் நல்லா கேட்டுட்டு உங்களோட வாய்ஸ் அதோட அலைன் பண்ணிட்டு தான் பாட ஆரம்பிக்கணும். ஸ்டெடி ஆக்கிட்டு தான் பாட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ஷேக்கியாவோ இல்லை ஸ்ட்ரெயினாவோ ஃபீல் ஆகும். நீங்கள் கரெக்டான டோனில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டோன்லேயே ட்ராவல் பண்ணி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ருதி வச்சு எப்படி நம்மளோட வாய்ஸ் அதோட மேட்ச் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த டோனில் தான் நீங்கள் பாட போகிறீங்க. அப்படின்னு அது கூட நல்லா சவுண்டு சொல்லி பார்க்கலாம், இல்லை ஹையர் சா சவுண்டை சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து தெரியும். அந்த வைப்ரேஷனில் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். சாரி காமா பாத நீ சா சா நீ தா பா மா க ரீ சா. அந்த டோன்லேயே தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ நிறைய ஸ்வரங்கள் பாடணும், ஆனால் அது எதுக்குமே மேலே கீழே அப்படியெல்லாம் நம்ம போய் பாடலை. இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற டோனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாடணும். நிறைய பிகினர்ஸ் கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்க எல்லாம் இந்த 3 மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க பேசிக்ல இருந்தே நல்லா பாட முடியும். ஒன்ஸ் அவங்களோட வாய்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த மாதிரி பாடனா நம்மளால ஸ்ருதியில பாட முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை டெவலப் பண்றதுக்கு நாம நிறைய பயிற்சிகள் பண்ணலாம். இதனால உங்களோட சிங்கிங் ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நிறைய நேரம் எடுத்து தப்பா பிராக்டிஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணாலும் சரியா உங்களோட வாய்ஸை பயன்படுத்தி பயிற்சி பண்ணலாம். இல்ல நான் அந்த மிஸ்டேக்ஸோட தான் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா உங்களோட வாய்ஸுக்கு தான் உங்களுக்கு ஆபத்து.